அடடே மகி பாப்பா, தூக்கி எந்திரிச்சிட்டியா? நான் சமையல் வேலை வீட்டு வேலை பார்க்குறப்ப நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற. நான் வேலையை முடிச்சு ரெஸ்ட் எடுக்கலான்னு வர்றப்ப நீ கரெக்டாக முழிச்சிட்ட. இப்போதான் மகி சமைச்சு முடிச்சேன். ரொம்ப டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்க அப்பா ஆஃபீஸ் முடிச்சு வந்ததும் வாக்கிங் போவோம். சரியா செல்லம்? பாரா, அப்பான்னு சொன்னதும் குசிய. உங்க அப்பாவும் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் என்னை பத்தி எதுவும் கேட்காம உன்னை பத்தி தான் கேட்குறாரு. மகி பாப்பா எப்படி இருக்கா, உதச்சிச்சா முண்டுச்சான்னு. இப்பயே அவரை கையில பிடிக்க முடியலையே. நீ வெளியில வந்துட்டா அவ்வளோதான், என்ன சுத்தமா மறந்துடுவாரு. சரி, போர் அடிக்குது, நம்ம கொஞ்ச நேரம் டிவி பாப்போமா? அட என்னடி பாப்பா, உனக்கும் போர் அடிக்குதா? சரி, அம்மா உனக்கு இப்போ ஒரு கதை சொல்லவா? அதை கேட்டு நீ சமத்தா தூங்கணும். மகிழ்வனம்னு ஒரு நாடு. இந்த ஊர் இயற்கை வளத்திலையும் செல்வ வளத்திலையும் மற்ற நாட்டை காட்டிலும் மேலோங்கி இருந்துச்சு. அப்போ அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தது மகேஷ ராஜா. அவர் எந்த போர்லயும் தோத்துதா சரித்திரமே இல்லை. மரப்படை, கப்பல் படை எல்லாத்திலும் அந்த நாடு சிறந்து விளங்குச்சு. காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. கப்பலை விரைந்து கரைக்கு செலுத்து. மகாராஜா ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவர். மகாராஜாவோட மனைவி யாழினி ரொம்ப அழகானவங்க, இனிமையானவங்க. மகாராஜா மகேசராஜாக்கும் மகாராணி யாழினிக்கும் ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்துச்சு. சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா நாடும் பார்த்து வியக்கிற மாதிரி இளவரசிக்கு பெயர் சூட்டு நடத்தினாங்க. இதன் மூலம் இந்த ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மன்னருடைய மகள் நமது நாட்டின் இளவரசியாருக்கு நாளை இரவு அரண்மனையில் பெயர் சூட்டு விழா நடைபெற உள்ளது. அந்நிகழ்வில் நம் நாட்டு மக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு இளவரசியாரை மனமாற வாழ்த்தி விருந்து அருந்தி செல்லுமாறு நாட்டு மன்னர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்.
நாடே வணங்குற அந்த மன்னனோட மகனுக்கு அந்த நாட்டோட இளவரசிக்கு என்ன பெயர் வச்சாங்க தெரியுமா? மகிழினி, மகிழினி, மகிழினி. இளவரசி வளர வளர அவளோட புத்திசாலித்தனத்தை நாடே வியப்பாவும் பெருமையாவும் பார்த்துச்சு. யாராலையும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாத பல பிரச்சனைகளை இளவரசி தீர்த்து வச்சான். மகிழ்வனம் காட்டுக்குள்ள தர்மராஜான்ற முனிவர் பல மாதங்களா தவம் செஞ்சுட்டு வந்தாரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவர் ரொம்ப கோவக்காரரு. அவரோட தவம் களைய யாராச்சும் காரணமா இருந்தா அவங்களுக்கு மிக கொடுமையான சாபம் கொடுப்பாரு. அப்போ அந்த காட்டு வழியா சென்ற 2 பேரு மகிழ்வனம் இளவரசிய பற்றி பேசிக்கிட்டு போனாங்க. ஓம் நம சிவாய. மச்சான், நம்ம இளவரசி போன வாரம் எப்பேற்பட்ட விஷயம் பண்ணாங்க தெரியுமா உனக்கு? ஆமா மாமா, ஊர் முழுக்க அத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் போயிட்டு நேத்து தான் மகிழ்வனம் வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல மாமா. என்னன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம சுந்தரம்மாவ லட்சுமி இருக்கால, அந்த புள்ள பாடசாலையில படிக்கிறதுக்காக ரங்கராஜ ஐயாவை பார்க்க போயிருக்கா. அட, அவர் பாடசாலையில அவ்வளவு எளிதா யாரும் சேர்ந்துட முடியாதே. ஆமா மச்சான், அவர் அந்த புள்ளைய அங்க படிக்க அனுமதிக்கல. யாரம்மா நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? நான் உங்க பாடசாலையில கல்வி பயிலலாம்னு வந்திருக்கேன் ஆசிரியரே. இல்லம்மா, நீ இங்கு கல்வி கற்க முடியாது. இங்கு கல்வி பயிலணும்னா அதுக்கு சில தகுதிகள் வேணும். அது உன்கிட்ட இல்ல. இங்கு மன்னர், அமைச்சர்னு அதிகாரம் உள்ளவங்க குழந்தைங்க படிக்கிற இடம். இங்க நீ படிக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இங்கிருந்து கிளம்பு. அப்புறம்தான் நம்ம ஊர் மக்கள்லாம் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தோம். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை மன்னர்கிட்ட தெரியப்படுத்தாம இருக்கக்கூடாது. உடனே இந்த விஷயத்த மன்னர்கிட்ட சொல்லலான்னு அரண்மனையை நோக்கி புறப்பட்டோம். மன்னர் அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிறத பார்த்த ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. உங்க பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரது மன்னராகிய என் கடமை. நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்க மன்னர்கிட்ட சொன்னோம். இங்கு கல்வி பயிலணும்னா அதுக்கு சில தகுதிகள் வேணும். இங்கு மன்னர், அமைச்சர்னு அதிகாரம் உள்ளவங்க குழந்தைங்க படிக்கிற இடம். இங்க நீ படிக்க முடியாது. என் நாட்டுல இப்படியெல்லாம் நடக்குதா? என்னால நம்ப முடியல. சேனாதிபதி, நீங்க போய் ஆசிரியரை கூப்பிட்டு வாங்க. இளவரசி வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம் இளவரசியாரே. வணக்கம். நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன்பா. நீங்க ஆசிரியரை இங்க கூப்பிட்டு எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம கல்வி கற்றுக் கொடுக்க சொன்னா அவரும் உங்க பேச்ச தட்ட முடியாம பயந்து சரின்னு சொல்லுவாரு. ஆனா ஆழ் மனசுல இருந்து திருந்தி இத பண்ண மாட்டாரு. நீங்க அனுமதி கொடுத்தா அந்த ஆசிரியரோட மனச மாத்தி நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரேன். மகிழினி, நீ சின்ன குழந்தை, உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது. யாழினி, கொஞ்சம் பொறு. இளவரசி மகிழினி, நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். உன் மூலமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நீ சென்று வா. இளவரசி மன்னர்கிட்ட அனுமதி வாங்கி அவரை பார்க்க அவரோட பாடசாலைக்கு போனாங்க.
குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம். இத்திருக்குறளின் பொருள், ஆ என்ற எழுத்து எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாவதாக இருப்பது போல ஆதி பகவன் அதாவது இறைவன் உலகிலுள்ள எல்லா உயிர்களுக்கும் முதலாவதாக இருக்கிறான் என்பதாகும். இக்குறள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள பாயிரவியலில் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் முதல் குறளாக அமைந்துள்ளது. தன்னை பார்க்க வந்திருக்கிறது இளவரசின்னு ரங்கராஜ ஐயாவுக்கு தெரியல. வணக்கம் ஆசிரியரே. வணக்கம். இங்க நீங்க எதுக்காகமா வந்திருக்க? நான் இவங்கள போல இங்க கல்வி கற்கலான்னு வந்திருக்கேன். இங்கு கல்வி கற்க உன்னால முடியாது. ஏன் ஆசிரியரே? ஏன் என்னால இங்க படிக்க முடியாது? எனக்கும் இவங்க வயசுதான் ஆகுது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் திறமையான குழந்தைக்கு மட்டும்தான் கல்வி கற்றுக் கொடுப்பேன். நீங்க எதை வச்சு எனக்கு திறமை இல்லைன்னு முடிவு பண்ணீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒருத்தரை பார்த்தே அவருக்கு திறமை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். அந்த திறமை உங்கிட்ட சுத்தமா இல்ல. நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க ஆசிரியரே. ஒருவரை பார்த்து திறமை இல்லைன்னு முடிவு பண்றது ரொம்ப தப்பு. அப்படியே அவங்களுக்கு திறமை இல்லைனாலும் அவங்கள திறமைசாலியா மாத்த வேண்டியது ஆசிரியராகிய உங்களோட கடமை. என்னையே குறை சொல்றியா நீ? என்னுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நீ தூசு மாதிரி. உங்கிட்ட நான் பேசினதே தப்பு. இங்கிருந்து கிளம்பு. என்னால இங்கிருந்து போக முடியாது. என் திறமைய வெறும் பார்வையால நீங்க அளவிடுவத என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இங்க படிக்க எனக்கு திறமை இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுங்க. நான் இங்கிருந்து போயிடுறேன். உன்னோட இந்த ஆணவ பேச்ச அடக்க நான் தேவையில்ல. என் சீடர்களே போதும். நான் தேர்ந்தெடுத்த என் சீடர்கள் புத்திசாலியா இல்ல நீ புத்திசாலியான்னு பார்த்துருவோம். உனக்கும் என் சீடர்களுக்கும் இங்க இப்போ ஒரு போட்டி நடக்கும். நீ அவங்கள மாதிரி புத்திசாலின்னு நிரூபிச்சு காட்டு. நீ சொன்னதுதான் சரி, நான் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிறேன். என்ன, நீ போட்டிக்கு தயாரா? இந்த போட்டியில கலந்துக்க நான் தயார் ஆசிரியரே. இங்கு 3 சுவிட்ச் இருக்கு. இந்த ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு லைட் இந்த அறைக்குள்ளே இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு லைட்டுக்கும் 1, 2, 3ன்னு நம்பர் வச்சு பெயர் குறிக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கிற சுவிட்சை நீங்க போட்டு பார்த்துக்கலாம். இந்த அறைக்குள்ள ஒரு தடவை மட்டுமே நீங்க போக முடியும். எந்த சுவிட்ச் எந்த லைட்டுக்கு உரியதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? போட்டி ஆரம்பிக்கலாமா? முதல் போட்டியாளரா குமரன், நீ போ. ஹாய். ஆசிரியர் வச்ச போட்டியில இளவரசி ஜெயிக்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன போட்டின்னு நான் ஒருக்க விளக்கமா சொல்றேன். உங்களோட பதில கீழே கமெண்ட்ல சொல்லி இளவரசிக்கு உதவுங்க. ஆசிரியர் மனச மாத்த இளவரசிக்கு நாமளும் உதவலாம். போட்டி என்னன்னா, ரூமுக்கு உள்ள 3 லைட் இருக்கு. அந்த லைட்டோட ஸ்விட்ச் 3ம் வெளியே இருக்கிற சுவத்துல இருக்கு. 3 ஸ்விட்சையும் போட்டு பாத்துக்கலாம். அந்த ரூம்குள்ள ஒரு தடவை மட்டுமே உள்ள போகணும். எந்த ஸ்விட்ச் போட்டா எந்த லைட் ஏரியும்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சதா? எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு வழிய இளவரசிக்கு சொல்லுங்க. உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடடா, எந்த லைட்டுக்கு எந்த சுவிட்சை போட்டேன்னு தெரியலையே. என்ன குமாரே, பதில கண்டுபிடிச்சிட்டியா? அது கண்டுபிடிச்சிட்டேன் ஆசிரியரே. மொதல் ஸ்விட்ச் மொதல் லைட்டோடது, 2வது ஸ்விட்ச் 2வது லைட்டோடது, 3வது ஸ்விட்ச் 3வது லைட்டோடது. எப்படி ஆசிரியரே, என்னோட பதில் சரியா? அறிவு கட்டவனே, நீ சொன்ன பதில் தப்பு. பூ அந்த பக்கம். கண்ணன், இப்ப நீ போய் சரியான பதில கண்டுபிடிச்சிட்டு வா. நான் 2 சுவிட்சை போட்டேன், 1 போடல. அடடா, எந்த சுவிட்சை போட்டேன்னு தெரியலையே. ஞாபகம் வந்துருச்சு. மொதல் சுவிட்ச் 2வது சுவிட்சை போட்டேன், 3வது சுவிட்ச் போடல. இங்க மொதல் லைட் எரியல. அப்போ 3வது சுவிட்ச் தான் 1ஆம் நம்பர் லைட்டோடது. இப்ப எரியிற இந்த 2 லைட்ல
ரெண்டாவது சுவிட்ச் 2ஆம் நம்பர் லைட்டுக்கா இல்ல 3ஆம் நம்பர் லைட்டுக்கான்னு தெரியலையே. ஒருவேளை 2வது சுவிட்ச் தான் 2ஆம் நம்பர் லைட்டுக்கா இருக்குமோ? இல்ல இல்ல, முதல் சுவிட்ச் தான் 2ஆம் நம்பர் லைட்டுக்கா இருக்கும். அச்சச்சோ, ஒரே குழப்பமா இருக்கே. முட்டாள், நீ சொன்ன பதிலும் தப்பு. உங்க எல்லாரையும் நம்புனதுக்கு என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. ஆசிரியரே, இப்ப என்னோட முறை. அறைக்குள்ள நான் போறேன். இவ என்ன ஒரு சுவிட்சை போட்டுட்டு அடுத்த சுவிட்சும் போட மாட்டேங்கிறா, ரூம் உள்ளேயும் போக மாட்டேங்கிறா, 5 நிமிஷமா அங்கேயே நிக்கிறா, என்ன பண்றான்னு புரியலையே. உனக்காவது பதில் தெரிஞ்சதா? நான் பதில கண்டுபிடிச்சிட்டேன் ஆசிரியரே. ஆனா அந்த பதில் சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும். முதல் ஸ்விட்ச் போட்டா 3வது லைட் எரியும், 2வது ஸ்விட்ச் போட்டா 2வது லைட் எரியும், 3வது ஸ்விட்ச் முதல் லைட் எரியும். நான் சொன்ன பதில் சரிதானா ஆசிரியரே? எப்படி உன்னால மட்டும் பதில கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஆசிரியரே, நான் 2 ஸ்விட்ச் போட்டேன். நான் எடுத்ததுவே 3வது ஸ்விட்சை தான் போட்டேன். அடுத்து 1வது ஸ்விட்ச் போட்டேன். நான் 3வது ஸ்விட்ச் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு தான் 1வது ஸ்விட்ச் போட்டேன். அப்ப நான் முதல் போட்ட ஸ்விட்சோட லைட் 5 நிமிஷமா அறைக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. நான் உள்ள போய் எரிஞ்ச ஒவ்வொரு லைட்டையும் தொட்டு பார்த்தேன். அதுல 5 நிமிஷமா எரிஞ்ச லைட் இன்னொரு லைட்டை விட சூடா இருந்துச்சு. இன்னொன்னு அவ்வளவா சூடில்ல. அதாவது 1வது லைட் 3வது லைட்டை விட சூடா இருந்துச்சு. அப்ப நான் 5 நிமிஷத்துக்கு முன்னால போட்ட அந்த 3வது ஸ்விட்ச் தான் சூடா இருந்த முதல் லைட்டோடது. சூடு கம்மியா இருந்த அந்த 3வது லைட் தான் நான் கடைசியா போட்ட முதல் ஸ்விட்சோடது. நான் போடாத அந்த 2வது ஸ்விட்ச் தான் 2வது லைட்டோடது. முட்டாள் சீடர்களே, உங்களை நம்பி சவால் விட்டதுக்கு என்ன நல்லா அவமானப்படுத்திட்டீங்க. ஆசிரியரே, அவங்க மேல தப்பில்ல. நீங்க வச்ச நம்பிக்கைய காப்பாத்தணும்னு யோசனையில சரியான பதில சிந்திக்காம விட்டுட்டாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டில்ல ஆசிரியரே? உங்களுடைய பார்வையில என்ன தகுதி இல்லாதவ, அறிவில்லாதவ, முட்டாள்னு என்னது தப்புன்னு. என்ன மட்டும் இல்ல ஆசிரியரே, இங்கு படிக்கணும்னு நினைச்சு வர்ற என்ன போல இருக்கிற குழந்தைங்கள நீங்க எடை போடுறது ரொம்ப தப்பு. பணம், செல்வாக்கு இருக்கிற குழந்தைங்க தான் அறிவானவங்கன்னு நீங்க எண்ணி இருக்க கூடாது. திறமை இல்லாத, படிப்புல ஆர்வம் இல்லாத குழந்தைங்கள படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் ஒரு ஆசிரியரோட கடமை. நான் எதுவும் தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க ஆசிரியர். இல்லம்மா, என் மேலதான் தப்பு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் புரிஞ்சுகிட்டம்மா. இனிமே இந்த மாதிரி ஒரு நாளும் நான் நடந்துக்க மாட்டேன். பிறப்பால் அனைவரும் சமம். பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை. எல்லாரும் ஒண்ணுதான். கல்வி அனைவருக்குமானதுன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். இனிமே பாகுபாடு இல்லாம எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பேன். பாத்தியா மச்சா, நம்ம இளவரசியோட புத்திசாலித்தனத்தை? ஆமா மாமா, நம்ம இளவரசி ஆசிரியரோட மனச மாத்தி நம்ம கிராமத்து குழந்தைங்க படிக்க பெரிய உதவி பண்ணிருக்காங்க. இப்படி அவங்க 2 பேரும் இளவரசி பத்தி பேசிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு முனிவரோட தவம் கலைஞ்சிடுச்சு. தன்னோட தவம் கலைய காரணமாயிருந்த அந்த 2 பேரை சும்மா விடக்கூடாதுன்னு கோவமா எந்திரிச்சு அவங்களே தேடினாரு. ஆனா அவங்க 2 பேரும் முனிவர் வர்றதுக்குள்ள அங்கிருந்து போயிட்டாங்க. முனிவரோட கோவம் இன்னும் அதிகமாச்சு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த அந்த புத்திசாலி குட்டி பொண்ணு இளவரசி மகிழினிய பார்க்கணும்னு முடிவு பண்ணி அரண்மனைய நோக்கி புறப்பட்டாரு. அடடா,
குக்கர் விசில் வந்துருச்சே. நான் போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் பாப்பா. வந்து மீதி கதைய உனக்கு சொல்றேன். ஹாய் குட்டீஸ். மகிழினி அம்மா சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சதா? அப்படின்னா சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா சொன்ன கதையில ஒரு இடத்துல ஒரு திருக்குறள் வரும். அந்த திருக்குறள் எந்த இடத்துல வருதுன்னோ, எத்தனாவது குறள் அந்த குறள்னோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.